என்னை தேடுதே. கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து இதோ மனிதன். சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் சாவுக்கு ஏதுவான குற்றம் ஏதுமில்லை. எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே அரசன் என்கிறான், இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான். அப்படியா? என் மனைவியும் இவரை நீதிமான் என்கிறாள். ஒருவேளை இவன் இறைமகனாக இருந்தால், இவனை தண்டிக்கின்ற பாவம் என்னை வந்து சேர்ந்தால், மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். இவனை விடுதலை செய்வதா? ஆமாம், பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நாம் பாஸ்கா விழாவின் காலத்தில் தானே இருக்கிறோம். எனவே இவனை விடுதலை செய்கிறேன். நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. பரபாஸ் நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். உங்கள் விருப்பப்படியே இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறேன். இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. இவன் ரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என் கைகளை கழுவுகின்றேன்.